திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே புலி நடமாடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நரசிங்கபுரம் கோம்பை பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதியில் தகவல்கள் பரவி வந்தன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள புதருக்குள் இருந்து புலி வெளியே வருவது போல் வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிர கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 15 அடி நீள ராட்சத மலை பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். அல்லூரில் உள்ள வயல்வெளியில் 15 அடி நீளம் கொண்ட ராட்சத மலை பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டு அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து சென்று வனப்பகுதியில் விட்டனர். மயிலாடுதுறையில் டிராக்டரை திருடி சென்ற நபரை போலீசார் கைது செய்த நிலையில் மற்றொருவரை தேடி வருகின்றனர். வழுவூர் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவரின் டிராக்டர் மற்றும் டிப்பர் கடந்த 28ஆம் தேதி மாயமானது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த வினோத் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டிராக்டர் மற்றும் டிப்பர் திருச்சியில் அடகு வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓடும் பேருந்தில் முதியவர்களை மது பிரியர்கள் தாக்கிய சம்பவத்தால் பயணிகள் கடும் அச்சமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மது போதையில் இருந்த 2 இளைஞர்கள் ஏறியுள்ளனர். பின்னர் பேருந்தில் இருக்கை கேட்டு அங்கிருந்த முதியவர்களை இளைஞர்கள் தாக்கியதால் பேருந்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட ஓட்டுநர் பேருந்தை திண்டிவனம் நகர காவல் நிலையத்தில் நிறுத்தி இளைஞர்களை போலீசில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பினர். மயிலாடுதுறை குத்தாலத்தில் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து வெள்ளி மற்றும் தங்க பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குத்தாலம் அரசு மேல்நிலைப் பள்ளி சாலையில் வசித்து வரும் உமாபதி என்பவர் கண் அறுவை சிகிச்சைக்காக பெங்களூர் சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டை உமாபதியின் தம்பி பராமரித்து வந்த நிலையில் வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் உள்ள பொருட்கள் சிதறி கிடந்துள்ளன. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தியதில் 1.25 கிலோ வெள்ளி பொருட்களும் 5 கிராம் தங்க நாணயமும் 5000 ரூபாயையும் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மூத்தோர் தடகள போட்டியில் முதியவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் பள்ளி கல்வித்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஓய்வு பெற்றவர்கள் என 300 பேர் கலந்து கொண்டனர். ஓட்டப் போட்டி, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டன. முதல் 3 இடங்கள் பெற்ற வீரர், வீராங்கனைகள் மதுரையில் நடக்க உள்ள மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் நாசர் வழங்கினார். பூவிருந்தவல்லி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நலத்திட்ட உதவி மற்றும் பொதுக்கூட்டம் நசரத்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் நாசர் மற்றும் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நாசர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் உதயநிதி அமர்ந்தால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம் என கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் முதலமைச்சரை முற்றுகையிட கிளம்பிய 10 ரூபாய் இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். அணைப்பாளையம் அருகே புதிய பேருந்து நிலையம் அமைக்க சில நாட்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் ராசிபுரம் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்வதை உடனே கைவிடக் கோரி தமிழ்நாடு முதலமைச்சரை முற்றுகையிடும் போராட்டத்தை 10 ரூபாய் இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர். முதலமைச்சரை முற்றுகையிடுவதற்காக ராசிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை மகா தீபம் ஏற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து மகா சபையினர் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றம் பழைய பேருந்து நிலையம் அருகே 60க்கும் மேற்பட்ட அகில பாரத இந்து மகா சபையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை மகா தீபம் ஏற்ற வலியுறுத்தினர். இந்நிலையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே மூடப்பட்ட ரயில்வே கேட் மீது லாரி மோதியதால் சிக்னல் கிடைக்காமல் நாகர்கோவில் பயணிகள் ரயில் நடுவழியில் நின்றது. சின்னாலப்பட்டி அருகே திண்டுக்கல் மதுரை 4 வழி சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ரயில்வே கேட் திண்டுக்கல் மார்க்கமாக ரயில் ஒன்று வந்ததை தொடர்ந்து மூடப்பட்டது. அப்போது செட்டிப்பட்டி ஊருக்குள் நுழைய முயன்ற சரக்கு லாரி மூடப்பட்டிருந்த ரயில்வே கேட் மீது மோதியது. இதனால் ரயில்வே கேட் சேதமடைந்து சிக்னல் கிடைக்காததால் நாகர்கோவில் பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் நின்றது. பின்னர் அம்பாத்துறை ரயில் நிலைய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து ரயில் அங்கிருந்து கிளம்பியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அளவுக்கு அதிகமாக மது அருந்திய நபர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கலாநிதி புதுச்சேரிக்கு சென்று அதிக அளவில் மது அருந்தியுள்ளார். பின்பு புதுவையிலிருந்து வாங்கி வந்த சாராயத்தையும் வீட்டில் வைத்து குடித்துள்ளார். இதனால் கலாநிதிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த போலீசார் கலாநிதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3000 பேருக்கு உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கோண்டூர், வெளிச்சமண்டலம், குறிஞ்சி நகர், பொன்ஜோதி நகர் உள்ளிட்ட பகுதிகள் மிகவும் சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, வேட்டி சேலை, பிஸ்கட், பிரெட், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை எம்எல்ஏ ஐயப்பன் வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முருகப்பெருமானின் வேலுக்கு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பூஜை செய்து வழிபாடு செய்தனர். கொங்கு மண்டலத்தில் உள்ள சென்னிமலை, பழனி, மருதமலை போன்ற 7 கோவில்களில் இருந்து இந்து அன்னையர் முன்னணி சார்பில் வேல் யாத்திரை தொடங்கப்பட்டது. இந்த வேலானது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொங்கு மண்டலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் சுப்பிரமணியர் கோயில் வளாகத்திற்கு வேல் யாத்திரை வந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வேலுக்கு பால் அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காட்டி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் தமிழக வெற்றிக் கழக கொடியேற்று விழாவில் மாவட்ட தலைவரை கண்டித்து நிர்வாகிகள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வத்தலக்குண்டு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் முன்பு கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக வைக்கப்பட்ட கல்வெட்டில் கட்சி பொறுப்புடன் நிர்வாகிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கொடியேற்றுவதற்காக வருகை தந்த மாவட்ட தலைவர் தேவாவை கண்டித்து கட்சி நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பினர். தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பணம் வாங்கிக் கொண்டு புதிதாக வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் மைனஸ் தான் கொடுப்பார்கள் என முன்னாள் அதிமுக அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். ராஜபாளையத்தில் அதிமுக சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் இளைஞர், இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கேடி ராஜேந்திர பாலாஜி, ஜனவரிக்கு பிறகு திமுகவின் பலம் சரிந்து அதிமுக ஆட்சிதான் வரும் என கூறினார். அரசாங்கத்தின் பெயரை சொல்லி பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்படுவதாக கூறிய ராஜேந்திர பாலாஜி, ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு பணம் பயன்படுத்தப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார்.